எல்லோருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. குரு சாட்சாத் பரபிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குருவே சர்வலோகானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நம. ஓம் சரவணபகுஹாய நம. ஓம் அன்னை கலைவாணி திருவடிகள் போற்றி போற்றி. சரணம் சரணம் சரணம். வணக்கம். என் பெயர் சுந்தரமூர்த்தி. எனக்கு வயது தற்சமயம் 76 வயதாகிறது. நான் இந்த ஏஎல்பி வகுப்பிற்கு 4 வருடங்களுக்கு முன்பே சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் முயற்சிகள் செய்து அது நடக்க முடியாமல் போனது காரணம், இந்த கம்ப்யூட்டர் விஷயங்களில் எப்படி சேர்றது போடுறது தெரியாத காரணத்தினால் தள்ளி போனது. இப்போது தற்சமயம் எனது மருமகள் மூலயமாக இதில் சேர்வதற்கு எல்லாவித முயற்சிகளும் எடுத்து பணத்தை கட்டி சேர்ந்தேன். இதற்கு முதல் உதவியாக இருந்தது ஏஎல்பி சோதிட அலுவலக உதவியாளர் மலர்வழி அம்மா மிக மிக முக்கியமாக எனக்கு உதவி புரிந்தார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த ஜோதிட வகுப்பில் சேர்ந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையில் நல்ல நிம்மதியான மனநிலையையும், வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு பிறருடைய அணுக வேண்டும் என்ற பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் சிறப்பு பேச்சுக்களினால் மிகவும் கவரப்பட்டு அதில் இருக்கும் உண்மையை உணர்ந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் நான் என்பதால் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நீண்ட காலம் நன்றாக வாழ்ந்து இதே போன்ற மக்களுக்கு எல்லாவித விஷயங்களிலும் பொதுவுடைமூர்த்தி என்ற பெயருக்கு தகுந்தால் பொதுவாக நல்ல கருத்துக்களை தெரிவித்து அவர்கள் மேல்மேலும் சிறப்புடன் வாழ வகை செய்யும் இந்த அட்சய லக்ன பத்ததி பயிற்சி வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்பதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பதை, கருத்து வேற்றுமை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பில் நான் சேர்ந்த பிறகு என்னால் முடிந்தவரை சிரமப்பட்டு மிகவும் நன்றாக புரிந்து கொண்டு உள்வாங்கி இதை நான் மனப்பூர்வமாக கற்றுக்கொண்டு உள்ளேன். இதில் இன்னும் சில குழப்பங்கள் எனக்கு இருந்தாலும் அதை நான் மறுபடியும் ரீகால் பண்ணி மறுபடியும் ஞாபகத்துக்கு வரவழைத்து தினம் தினம் எழுதி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் மேலும் மேலும் பயிற்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐயாவின் கருத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகிறேன் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை. இதற்கு கோச்சாக இருக்கும் பிரியதர்ஷினி அம்மாவிற்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பில் எடுத்த ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லோரும் மிகவும் அன்பானவர்கள். நன்கு நம்முடைய மனதை அறிந்து நம்முடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்து நம்மையும் அவர்களைப் போல் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறப்பாக எங்களை அழைத்து கையை பிடித்து அழைத்து சென்ற அனைத்து குருமார்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த வகுப்பில் சேர்ந்து நான் தான் வயதில் முதிர்ந்தவனாக இருப்பேன் என்று எண்ணுகிறேன். எனக்கு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம் என்றால், இது என்னால் கற்றுக்கொள்ள முடியுமா, இந்த காலகட்டத்திற்கு நமக்கு இது தேவையா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றியவர்கள் அலுவலக உதவியாளர் மலர்வழி அம்மா என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு சேர்ந்தேன், கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஐயாவின் வார்த்தைகளை அப்படியே முயற்சி செய்து படிக்கிறேன். படிங்கன்னு சொல்கிற மாதிரி படித்து கொண்டிருக்கிறேன், கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இதை நான் பதிவிடுகிறேன். அம்மா, இதில் வேறு என்ன விஷயம், இதன் மூலம் என்ன தெரிந்து கொள்ள முடியும் என்பதால், நாம் வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம், இனி கடக்கவும் இருக்கிறோம். இதை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஜாதகம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி தான். அந்த வழிகாட்டியில் அடியில் இருந்து கொண்டு நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கிறார் நம்முடைய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம் வளர வேண்டும், நாம் உணர வேண்டும், வாழ்வில் இருக்கும் துயரங்களை நாமே உணர்ந்து அதற்கேற்றால் நடக்க வேண்டும் என்ற நல்ல அறிவுரைகளை இதன் மூலம் எடுத்து கூறும் ஐயா அவர்களுக்கு, அவர் பெருந்தன்மையான எண்ணங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த பயிற்சி வகுப்பில் நான் அறிந்து கொண்ட வரை நான் ஒன்றுமே தெரியாமல் அடிப்படையே தெரியாத ஆளாக தான் இருந்தேன். இப்பொழுது இதன் சூட்சமங்களையும் நல்ல விஷயங்களையும் எவ்வளவு நமக்கு எடுத்து கூற முடியுமோ, அது கம்ப்யூட்டரில் சொல்லுவாங்க கண்ட்ரோல் பண்ணி செய்கிற மாதிரின்ற மாதிரி, அந்த கண்ட்ரோல் விஷயங்கள் நான் சுருக்கமாக ஷார்ட்கட்டாக இது இப்படி போ, இது இப்படி போய் நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்கிறது யாருமே சொல்லித்தர முடியாத விஷயங்கள் தான். ஐயா நன்றாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் நன்றாக போதித்திருக்கிறார்கள்.
நாம் முடிந்தவரை அவர்கள் கருத்துக்களையும் எழுத்துக்களையும் நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது நாம் வருங்காலத்தில் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எப்படி உஷாராக இருக்க வேண்டும், எப்படி போனால் எப்படி நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்ததற்கு நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பு எனக்கு வெறும் பொக்கிஷமாகவும் என் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் அமைந்தது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா அவர்கள் பிடிப்பாதங்களை வணங்கி நான் இந்த கருத்துக்களை வைக்கிறேன். அவர் கூறுகிற சில விஷயங்கள் சொல்லும்போது, நூல் கண்டு முடிச்சு அழுத்து பாருங்கள், மற்றவங்க லைனை கிளாஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எது தேவையில்லாத சுமக்காதீங்க, உங்கள் மனத்துக்கு எல்லா வித காரணங்களுக்கும் நீங்கள் தான் காரணம், எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் அதிபதி, நீங்களே செய்துவிட்டு நீங்களே வந்தது என்று சொன்னால் எப்படி அர்த்தம் என்று அவர் கூறும்போது சிந்திக்க வைத்த வார்த்தைகள், மிகவும் சிந்திக்க வைக்க வார்த்தைகள். இது அந்த வார்த்தைகள் அவர் கேட்பார், கேள்வியே புரியாமல் பதில் எங்கப்பா நீங்கள் சொல்கிறீங்க, கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, அதன் பிறகு பதிலை ஆராய்ச்சி பண்ணுங்கள், அந்த பதில் உங்களுக்குள்ளிருந்து எழும். நீங்கள் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு எல்லோருக்கும் நன்றி கூறி வணக்கங்களை தெரிவித்து எல்லோரையும் மகிழ்வுங்கள், நீங்களும் மகிழ்வாக வாழுங்கள் என்ற அர்த்த பொருளில் தான் அவர் எல்லாவற்றையும் சுருக்கொண்டிருக்கிறார். என்றவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் நல்ல எண்ணங்களுக்கு தலை தாழ்ந்து வணங்குகிறேன். அவரும் அவர் குடும்பத்தாரும் நீண்ட காலம் வாழ்ந்து உலக மக்களுக்கு நன்மை பிடிக்க வேண்டும். யார் எது செய்தாலும் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை. அவர் குரு கற்றுக் கொடுத்ததே சிறந்தது என்ற முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் அதுவே சிறந்த மந்திரமாகும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல் குருவின் வார்த்தையை மிஞ்சி வேறு எந்த வார்த்தையும் சிறந்தது இல்லை என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்படுவோமானால் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பு என்பது நம் வாழ்வில் பலவித நன்மைகளையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கும் தரும் என்பது எந்த விதமான எல்லளவான மாற்று கருத்தும் இல்லை. இது வாழ்க, இது வளர்க, இதன் மூலம் பயனடையும் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னுடன் பயணித்து சேர்ந்து பயணித்த சக மாணவ தோழர்கள், தோழிகள், நண்பர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நலமுடன் வாழுங்கள், எல்லோரும் வளமுடன் வாழுங்கள், எல்லோரும் அன்புடன் வாழுங்கள். குருவின் வார்த்தையை மதித்து குருவோடு செயலோடு இணைந்திருங்கள். நமக்கு தெரியாததை அவர் அருள் நமக்கு கொடுக்கும் என்பதை இதில் தெரிந்து கொள்கிறேன். வாழ்க, வளர்க, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் அம்மா.